சாஸ்பேனில் மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், முழு மல்லி 1 ஸ்பூன், காரத்துக்கு 2 வரமிளகாய். இதை எல்லாத்தையும் கருப்பாகாமல் லைட்டாக கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வறுபடமே இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை ஆற வச்சுக்கிறேன். இது ஆறி வரமே அப்படியே வந்து நம்ம ரவை பதத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். பார்க்கும்போதே தெரியுது பார்த்திங்களா, இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி. அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கர்னு எடுத்துக்கிட்டேன். அந்த ப்ரெஷர் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங்கில் சேர்த்து அது சூடேறுமே வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி லைட்டாக நம்மளுக்கு கோல்டன் கலரில் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா அது கோல்டன் கலர் வரமே நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்து நல்லா கலந்துட்டுருக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நமக்கு லைட்டாக வந்து கலர் மாதிரியும் வந்துருச்சு. அடுத்து நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஈரல், அந்த ஈரல் வந்து அளவில் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ ஈரலானது இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஈரல் சேர்த்துட்டு அடுத்து இந்த ஈரலுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஃபஸ்ட்டு இதோட சேர்த்துறேன். மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவும், மஞ்சத்தூள் 3/4 டீஸ்பூன் அளவும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இது நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த ஈரலோட பச்சை வாசனை போய் வரணும், தண்ணி சேர்க்க வேண்டிய அது எல்லாமே எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். நல்லா வந்து வதக்கி விட்டுருச்சுன்னா தண்ணி எதுவுமே சேர்க்கல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி தெளிஞ்சு வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் இடையில 2-3 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு 1/2 தக்காளி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கலந்து வச்சுக்கிறேன். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா அதே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு அப்படியே வந்து 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 3 விசில் வந்துடுச்சு. அதே மாதிரி ப்ரெஷர் ரிலீஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈரல் வந்து நல்லா வந்துடுச்சு. ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நம்மளுக்கு இவ்வளோ தண்ணியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தண்ணியாக இருந்தாலுமே இது வெந்துருச்சான்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம செம்ம சூப்பராக வந்துச்சு. திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துச்சு. அப்படியே அடுப்பை ஆன் பண்ணி 10 நிமிஷம் வந்து இதை திரும்ப குக் பண்ணுறேன். குக் பண்ணும்போது தண்ணியானது நம்மளுக்கு சுண்டி வருது பார்த்திங்களா, எப்படி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி தண்ணி சுண்டி வருமே நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்ச மசாலா இதோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். ஏன்னா மசாலா வந்து கசப்பு தட்டிடும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈரல் மசால் ரெடி. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும்.